பல விஐபிக்கள் களமிறங்கி வர்றாங்க. தென்சென்னையிலிருந்து காட்சிகளை பார்க்கின்றோம், விருதுநகர்லேருந்தும் காட்சிகளை பார்க்கின்றோம். தென்சென்னை தொகுதியின் பாஜக வேட்பாளராக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்து வருகிறார். இன்னொரு பக்கம் விருதுநகர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் களமிறங்கக்கூடிய விஜய் பிரபாகர், தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். ரெண்டு காட்சிகளையும் நம்ம பார்க்கின்றோம். நிறைய விஐபிக்கள் களமிறங்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இது. ஒரு பக்கம் ஆளுநராக கடந்த வாரம் வரைக்கும் இருந்து ரிசைன் பண்ணி வேட்புமனு தாக்கல் செய்கிறார் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். பாஜக வேட்பாளராக மீண்டும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை தென் சென்னை தொகுதியின் வேட்பாளராக அவர் களமிறங்க பாஜகவுடைய மாவட்ட நிர்வாகிகள், பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் உள்ளிட்டோர் அவருடன் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த தொகுதியுடைய மற்ற இரண்டு அணிகளுடைய ஸ்டார் வேட்பாளர்களும் ஏற்கனவே வேட்புமனு தாக்கலை முடித்து விட்டார்கள். டாக்டர் தமிழச்சி தங்கபாண்டியன் திமுகவுடைய வேட்பாளர். அவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய முன்னாள் அடுத்த வீட்டுக்காரர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேவர் நேபர்ஸ். டாக்டர் தமிழிசையும் டாக்டர் தமிழச்சியும் எக்ஸ் நேபர்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது, தோழர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல அதிமுக வேட்பாளராக டாக்டர் ஜெயவர்தன் களமிறங்கியிருக்கிறார். அவரும் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிலையில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவுடைய வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். அவருடைய தோழி, முன்னாள் நெய்பர் டாக்டர் தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் டாக்டர் ஜெயவர்தனுக்கு எதிராக பாஜகவுடைய வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்ய அடையாறில் இருக்கக்கூடிய சென்டருக்கு செல்லக்கூடிய காட்சிகளவே. அதே போல விருதுநகர்லேருந்து நம்ம காட்சிகளை பார்க்கின்றோம். திரு விஜயகாந்துடைய மகன் திரு விஜய பிரபாகர் வேட்புமனு தாக்கல் செய்ய வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். விருதுநகரில் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய திரு மாணிக்கம் தாக்கூர் ஏற்கனவே தன்னுடைய வேட்புமனு தாக்கலை முடித்திருக்கிறார். இந்த நிலையில் விஜய் பிரபாகர் வேட்புமனு தாக்கல் செய்ய வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். உடன் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட அதிமுக முக்கியஸ்தர்கள் வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். இதை பற்றிய விவரங்களோடு கருப்புசாமி செய்தியாளர் விருதுநகரிலிருந்து இணைகிறார். மேலும் விவரங்கள். வணக்கம். அதாவது வருகிற 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வது மூலமாக இருந்துட்டு இருக்கிறேன். இந்த நிலையில் அதிமுக கூட்டணி உள்ள தேமுதிக கட்சி சார்பில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தோட மகன் விஜய பிரபாகரன் இன்று தன்னுடைய வேட்புமனுவை மாவட்ட ஆட்சியர் தாக்கல் செய்தார். அவருடன் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட சில நிர்வாகிகள் உடன் இருந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.